ஹலோ ரோவான், ஐம் நவீன். வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, த ப்ளே மினி சீரிஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஜிஆர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணப்பட்ட நம்ம கணேஷ் ரத்னம் ப்ரோ அவரோட டைரக்ஷனில் வந்துட்டு ஸ்டாரி வந்துட்டு நம்ம சத்யமூர்த்தி. ஸோ இவங்களாம் வந்துட்டு சேர்ந்து அவங்க டீம்லாம் ஒரு பெஸ்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு மினி சீரீஸில் வித் 3 எபிசோட்ல வந்துட்டு அவங்க பெஸ்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் கீழே லிங்க் தரேன். ஸோ 3 எபிசோடையும் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை உங்கள் தாட்ஸ் வந்துட்டு அவங்க சீரீஸ் கீழே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளேயோட ரிவ்யூ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு இது சீரீஸோட ஒரு ஸ்டாரி பிளாட் என்னன்னா, ஒரு ஹைஸ்ட். சரிங்களா? பேசிக்காக ஒரு கொள்ளை அடிக்கிற கான்செப்ட். சரிங்களா? அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கும் போது ஒவ்வொரு கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ட்ரோ கொடுக்குற விதமே அந்த சின்ன சின்ன டைம் ஆஃப் அந்த டைமில் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு மெயினான கேரக்டருக்கு எவ்வளோ இன்ட்ரோ கொடுக்க முடியும், அந்த கேரக்டரை இவ்வளோ சொன்னால் வந்துட்டு இவ்வளோ கரெக்டாக இருக்கணும் வந்துட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க அந்த ஒரு கேரக்டருக்கு, அந்த ஒரு கேரக்டரை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம கணேஷ் ப்ரோ கூட வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சரிங்களா? கேடின்ட்டு. ஸோ அவரோட கேரக்டர் எல்லாமே லிட்ரலி வந்துட்டு மாஸ்டர் படத்தில் தளபதியை பார்த்த மாதிரி இருக்கும். ஐ மீன் வந்துட்டு அவர் ஜேடின்னு பண்ணியிருப்பார்ல, இப்போ நம்ம தலைவன் வந்துட்டு கணேஷ் தலைவன் வந்துட்டு கேடி. சரிங்களா? ஸோ பேசிக்காக அவரும் தளபதி ஃபேனு. ஸோ அப்படியே ரிப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கு. சரியா? அது காப்பி கிடையாது. பட் ஒரு விஷயத்த மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணதுக்கு இவ்வளோ கஷ்டம். அண்ட் அவர் ஸ்டைலில் ஏன்னா அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லியே ஆகணுங்க. சரிங்களா? நம்ம கணேஷோட அவரோட ஆக்டிங்கும் அண்ட் சத்யமூர்த்தி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு, ஆக்சுவலி சத்யமூர்த்தி அவர் தான் வந்துட்டு லியோ ப்ளே பண்ணியிருப்பாரு, கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அவர் தான் அந்த ஸ்டாரிலேயே வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டே வைப்பார். சரிங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த குறைஞ்ச டைமில் எவ்வளோ அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியும், கரெக்டாக அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு அந்த பிளேயோட டைட்டில் இன்ட்ரோ. சரிங்களா? மியூசிக்காக இருக்கட்டும், ஏன்னா அதோட இன்ட்ரோ மட்டும் ஒரு கம்பெனி ஒரு டீம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அது கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. லிட்டரலி எனக்கு வந்துட்டு ஹாலிவுட் இன்ட்ரோ தான் இப்படி இருக்கோங்க. அந்த கேமரா மூவாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஷார்ட் ஃப்ரேமும் சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துச்சுன்னு சொல்லணுங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்ட்ஸ்கோ சொல்லி ஆகணும், நல்லா இருந்துச்சுங்க. அது சீனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் நல்ல ஒரு கரெக்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிங்களா? குறை சொல்லுறதுக்கு இன்னும் இல்லை. அண்ட் ட்ரெயிலரில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ஆடியோ மிக்சிங், அதாவது பேசுகிற அந்த ஆடியோ வந்துட்டு கரெக்டாக சிங்க் ஆகலை. சரிங்களா? அந்த ஆடியோ அந்த குவாலிட்டி சரியா இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அப்படியே இந்த ட்ரெயிலரில் இந்த சீரீஸில் 3 சீரீஸ்லாம் எபிசோட்லையும் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் இந்த சவுண்ட்லாம் கேட்கணும், அது கேட்காம ஜஸ்ட் அந்த வாய்ஸ் ஓவரை அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டியும் சொல்லியே ஆகணும். லைக் ஒரு இந்த டைமில் இது தான் நம்ம சீரியஸ் எடுக்க போகிறோம், இதுக்குள்ளே என்ன பெஸ்ட் ஒர்க் கொடுக்க முடியும் அன்டில் அந்த கேமரா ஒர்க் வரைக்கும். கேமரா ஒரு போர்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், கேமரா ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் சும்மா சொல்ல கிடையாது, நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள் அந்த பிளேட் சீரீஸை, அவ்வளோ நல்லா இருக்கும். சரிங்களா? ஸ்டாரி எங்கேயுமே போட்டு குழப்ப கிடையாது. பட் அங்கங்கே வந்துட்டு நம்ம கணேஷ் ப்ரோவே ஒரு ஃபன் பண்ணுவார், நல்லா ஃபன்னாக இருக்கும் அந்த சீரீஸில். சரிங்களா? அந்த 3 எபிசோட்ல ஃபன்னாக இருக்கும். அவர் பேசுகிற ஒரு டயலாக்லாம் வந்துட்டு நல்லா ஃபன்னாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல, ஆனஸ்டாக சொல்ல போனால். இந்த ப்ளே மினி சீரிஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண வந்துட்டு அப்டேட்ஸ்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிக்கிருந்தேன். ஸோ என்னோட விஷயம் சொல்லுவேன், பர்சனலாக சொல்லுவேன், பிஎம் பண்ணி சொல்லுவேன். ஸோ அவங்களோட சீரீஸ் மினி சீரீஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 3 எபிசோட் தான் இருக்க போது தெரிஞ்சதுக்கப்புறம் குவாலிட்டி அவ்வளோ வராது. ஒரு
லோக்கல் ஷார்ட்ஸ் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன். பட் நான் நினச்சது என்னோட அசம்ஷன்லாம் வந்துட்டு தப்பு. என்னோட தாட்ஸை தாண்டி ஒரு 2 மடங்கு வந்துட்டு அவங்க அவங்க குவாலிட்டி அவங்க பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேனே, அந்த டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் சொல்லணும். முக்கியமாக வந்து கணேஷ் ப்ரோவோட அந்த தாட் ப்ராசஸ் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ அவரே வந்துட்டு அது ஸ்டாரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்களோட ஒர்க் தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ என் வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டரலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உண்மையிலே கணேஷ் ப்ரோ இப்படிலாம் ஆக்ட் பண்ணுவீங்களா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. என் வந்துட்டு சத்யமூர்த்தி ப்ரோ கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நடித்த எல்லாரும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கேடி கேரக்டர் தான் நல்லா இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். எனக்கு என்னமோ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு, இல்லைன்னு சொல்ல. பட் அங்கே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ண விதம். இந்த ஆர்டிஸ்ட் சொல்ல கிடையாது, இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சம்மந்தம் இல்லாமல் ஒரு சீரியஸான இடத்துல வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு இரிட்டேஷன் சரிங்களா. உண்மையிலே அந்த கேரக்டர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒர்க் அவுட் ஆகுச்சு. உண்மையிலேயே கண்டிப்பாக நெஜ லைஃப்பில் இந்த மாதிரி கூட இருக்கும்ல, சீரியஸான விஷயம் ஒரு சீரியஸாக திங்க் பண்ணிக்கிருப்போம். பட் எவனோ சம்மந்தமே நம்ம ஃப்ரெண்டே வந்துட்டு இரிட்டேட் பண்ணிக்கிருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், இரிட்டேட்டிங் ஃப்ரெண்டு கேரக்டர் தான் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இரிட்டேட்டாக இருந்துச்சுங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஒர்க் கணேஷ் ப்ரோ அண்ட் டீம். கண்டிப்பாக டீமை பற்றி நான் சொல்லி அவனும் நிறைய பேர் இருக்காங்க. சிம்பிளாக இந்த 3 எபிசோடு முடிஞ்சிடணும்னு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு ஈஸியாக போயிடலாம். பட் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் எஃபர்ட்ஸ் நிறைய இருக்குது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒட்டுமொத்த அந்த டீம் த பிளே டீம்க்கே வந்துட்டு என்னோட விஷஸை ஹார்ட்ஃபுல் விஷஸை நான் சொல்லிக்கிறேன். உங்களோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்துட்டு நீங்கள் எதை டிசர்வ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் போய் ரீச் ஆகணும்னு வந்துட்டு நான் மனசார வாழ்த்துறேன் சரிங்களா. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். கணேஷ் ப்ரோ நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா எனக்கு சத்தியமாக தெரியல. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்ஷன் உங்களுக்குங்க சரிங்களா. உங்கள் ஒர்க்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கூட ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக நான் என்னோட சேனல் நான் வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோ ரிவ்யூ பண்ணுறேன். என்னோட கோல்னு எடுத்துக்கிட்டா இந்த அளவுக்கு க்ரோத் கிடையாது. பட் என்னோட க்ரோத் வந்துட்டு ஏதோ வரைக்கும் ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்கிறவங்க, ஒரு நல்ல க்ரோத் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட என்னோட ஒர்க் போய் சேர்ந்து அவங்க கூட ஒரு கொலாபரேஷன் அளவுக்கு என்னோட ஒர்க் ரீச் ஆகணும்னு வந்துட்டு என்னோட ஒரு ஆசை. ஸோ எனக்கு நீங்களும் என்னோட ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். உங்கள் ரியாக்ஷன் வீடியோலாம் நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் சரிங்களா. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் ஒரு ஆள் என்னோட இன்ஸ்பிரேஷன் லிஸ்ட்டில் சரிங்களா. ஸோ அந்த தருணத்தில் என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். நீங்களே கண்டிப்பாக லேர்னிங் ப்ராசஸ்லாம் இருப்பீங்க. பட் உங்கள் டீம் கூட நான் சேர்ந்து மேபி அடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஒரு சின்ன ரோல், ஒரு ஆக்டிங் வர்றது பட் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன ரோல் இருந்தால், இல்லை ரோல் கூட வேணாம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் ஒர்க் பண்ணிருந்தா கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே நான் போவேன். நான் நிறைய கற்றுப்பேன் சரிங்களா. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணோம், ஒரு கொலாபரேட் பண்ணுறது அளவுக்குலாம் நம்ம வந்துட்டு ஒன்றும் வளரல. பட் ஒரு ஆசை, அதுக்காக நான் என்னோட ஒர்க் நான் போட்டுக்கிருக்கேன். என்னோட ஒர்க் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். மேபி என் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா சரிங்களா. ஸோ ஸோ இது சொல்லிட்டு நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் த பிளே அண்ட் டீமுக்கு என்னோட மிகப்பெரிய ஹார்ட்ஃபுல்லான விஷஸை வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட உங்களோட ஒர்க், நீங்கள் போட்ட ஒர்க் வந்துட்டு பேசப்படும் சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த பிளேயில் பெஸ்ட் ஒர்க்கு கொடுத்துருக்கீங்க சரிங்களா. அதுக்காக ஒரு சல்யூட் டீமுக்கே. ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ். இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம அண்ட் ஜிஆர் ஸ்டுடியோ வந்துட்டு ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க சரிங்களா. ஸோ த பிளே சீரீஸ் 3 எபிசோட்
அதோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து உங்களோட தாட்ஸ் என்னென்ன வந்துட்டு அந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ யா, until then, signing off you. I'm Naveen. See you next video. Take care. Bye.